நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைடு. வரலாற்றின் பக்கங்கள்ல மார்ச் 18ஆம் தேதிய நிகழ்வுகளை இப்போது திரும்பி பார்க்கலாம். மார்ச் 18 தேசிய ஸ்லோபி ஜோ தினம். அதாவது இந்த கிளாசிக் சாண்ட்விச் உங்கள் விரல்களை நக்க வைக்கும். மென்மையான ரொட்டியில் காரமான இறைச்சியுடன் கலந்த காரமான சாஸ். உலகளாவிய மறுசுழற்சி தினம். குப்பையிலிருந்து புதையல் வரை உங்கள் கழிவுகளுக்கு புதிய வாழ்க்கையை கொடுங்கள். மறுசுழற்சி செய்யும் சக்தியுடன் உலகளாவிய மறுசுழற்சி தினம் மார்ச் 18. தேசிய பயோடீசல் தினம். எதிர்காலத்திற்கு எரிபொருளாக அமையும் இந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த எரிசக்தி மூலமாக இது உள்ளது. மார்ச் 18 தேசிய கருப்பு புட்டு தினம். இரத்த தொத்திறைச்சியை ருசிப்பது சுவை மொட்டுக்களை வளமான சமையல் மரபுகளுடன் இணைக்கிறது. மார்ச் 18இல் தேசிய விவசாய தினம். அக்கறை கொண்ட நிறுவனங்கள் தினம் மார்ச் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. வணிகங்கள் தங்கள் ஊழியர்களின் நலனை லாபத்தை விட முன்னுரிமை அளித்து அவர்களை சிறந்தவர்களாக வளர்ப்பதை கொண்டது. தேசிய உயர்ந்த தியாக தினம் மார்ச் 18. தேசிய 3D தினம் மார்ச் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அம்மா அப்பாவை மன்னிச்சுக்கோங்க தினம். உங்கள் இதயத்தை குணப்படுத்துவதும் மனக்கசப்பை விட்டுவிடுவதும் விடுதலையை தரும். அன்பு மற்றும் நேர்மறையுடன் முன்னேற இந்த அம்மா அப்பாவை மன்னிச்சுக்கோங்க தினம். தேசிய சங்கடமான தருணங்கள் தினம். சங்கடமான தருணங்கள் சங்கடமாக இருக்கலாம், ஆனால் அவை சிறந்த கதைகளையும் நினைவுகளையும் உருவாக்குகின்றன. கருவுறுதல் தெய்வம் நாள் மார்ச் 18ஆம் தேதி. 2 செவ்வாய்க்கிழமைகளுக்கான தேநீர் மார்ச் 18. உலக சமூக பணி தினம். சவால்களை எதிர்கொள்வதில் தனிநபர்களை ஆதரிப்பதன் மூலம் சமூக பணியாளர்கள் இரக்கத்துடன் சமூகங்களை மேம்படுத்துகிறார்கள். தேசிய லேசி ஓட்மீல் குக்கி தினம். தேசிய ஓட்மீல் குக்கி தினம். போக்குவரத்து ஓட்டுநர் பாராட்டு தினம் மார்ச் 18ஆம் தேதி. மார்ச் 17 முதல் மார்ச் 23 வரை தேசிய போதைப்பொருள் மற்றும் மது உண்மைகள் வாரம் கொண்டாடப்படுகிறது. இந்திய வரலாற்றில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குஞ்சிலால் துபே ஒரு இந்திய சுதந்திர போராட்ட ஆர்வலர், வழக்கறிஞர், கல்வியாளர் மற்றும் அரசியல்வாதி. பிறந்த தினம் இன்று. மார்ச் 18 1896இல் இவர் பிறந்தார். 1964ஆம் ஆண்டில் இந்தியாவின் 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மபூஷன் விருதை அவர் பெற்றார். சஷி கபூர் இந்திய நடிகர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர். அவர் ஏராளமான இந்தி படங்களில் பணியாற்றியுள்ளார். 1938 மார்ச் 18இல் பிறந்தார். அடுத்ததாக ஏக்நாத் சோல்கர் ஒரு இந்திய ஆல்ரவுண்ட் கிரிக்கெட் வீரர். இவர் 27 டெஸ்ட் மற்றும் 7 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியுள்ளார். இவர் பிரிட்டிஷ் இந்தியாவின் பம்பாயில் 1948 மார்ச் 18 அன்று பிறந்தார். அடுத்ததாக மார்ச் 18 அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது. அகஸ்டஸ் டி மோர்கன் ஒரு பிரிட்டிஷ் கணிதவியலாளர் இறந்த தினம். மார்ச் 18 1871 தர்க்கவியலாளர். அவர் பிரிட்டிஷ் இந்தியாவின் மதுரையில் பிறந்தார். சந்திரனில் உள்ள டி மோர்கன் பள்ளம் அவரது பெயரிடப்பட்டது. மேலும் அவர் டி மோர்கனின் சட்டங்களுக்காகவும் அறியப்படுகிறார். இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் 18 அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இப்போது புரட்டி பார்க்கலாம். 1828 மார்ச் 18 பிரிட்டிஷ் அரசியல்வாதி, அமைதிவாதி மற்றும் நோபல் பரிசு பெற்றவர் ராண்டல் கிரீமர் பிறந்தார். 1844 மார்ச் 18 ரஷ்ய இசையமைப்பாளரும் தி ஃபைவ் என்று அழைக்கப்படும் இசையமைப்பாளர்கள் குழுவின் உறுப்பினருமான நிக்கோலாய் ரிம்ஸ்கி கோர்ச்சசோவ் பிறந்தார். மார்ச் 18 1858 தனது பெயரை கொண்ட உள் எரிபொறியை கண்டுபிடித்த ஜெர்மன் பொறியாளரான ருடால்ப் கிறிஸ்டியன் கால் டீசல் பிறந்தார். ஒரு ஆங்கில சேனல் நீராவி கப்பலில் ஏறிய பிறகு அவர் கடலில் இறந்து கிடந்தார். அவரது கண்டுபிடிப்பின் மீதான கட்டுப்பாட்டை இழந்ததாலும் அவரது கோட்பாடுகளுக்காக ஜெர்மன் பொறியியல் பத்திரிகைகளில் பெரும் விமர்சனங்களை பெற்றதாலும் மன அழுத்தத்தின் விளைவாக ஏற்பட்ட தற்கொலையாக இது பெரும்பாலும் இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. மார்ச் 18 1903 ஜெர்மன் கார்ட்டூனிஸ்ட் எரிச் ஓசர் பிறந்த தினம் இன்று. 1919 மார்ச் 18 பிரபலமற்ற ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு காலவரையற்ற அதிகாரங்களை வழங்கியது. அங்கு அவர்கள் யாரையும் 2 ஆண்டுகள் எந்த விசாரணையும் இல்லாமல் சிறையில் அடைக்க முடியும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற இந்திய புரட்சியாளர்களை கையாள்வதற்காக இது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இயற்றப்பட்டது. ரவுலட் சட்டம்.
அடுத்ததாக 1922 மகாத்மா காந்திக்கு 6 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மார்ச் 18, 1922. அவர் மீது சட்டவிரோதம், அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிகளை மீறிய செயல் என்று குற்றம் சாட்டப்பட்டது. 1936 மார்ச் 18 தென்னாப்பிரிக்க அரசியல்வாதியும் நோபல் பரிசு பெற்றவருமான ஃபிரெடரிக் வில்லியம் டி கிளார்க் இறந்த தினம். 1940 மார்ச் 18 அடால்ஃப் ஹிட்லரும் பெனிட்டோ முசோலினியும் ஆல்ப்ஸில் உள்ள பிரென்னர் பாஸில் சந்தித்து பிரான்ஸ் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்திற்கு எதிராக ஒரு கூட்டணியை உருவாக்க ஒப்புக்கொண்டனர். 1966 இசிட்ரோ பால்டெனெக்ரோ லோபஸ் ஒரு விவசாயி மற்றும் மெக்சிகோவின் பழங்குடியான தாரா ஹுமாரா மக்களின் சமூக தலைவரான இவர் பிறந்த தினம் 1966 மார்ச் 18. துருக்கிய மேடை மற்றும் திரைப்பட நடிகரும் துருக்கியில் மிகவும் விரும்பப்படும் நகைச்சுவை நடிகர்களில் ஒருவருமான சத்ரி அலிசிக் இறந்த தினம் 1995 மார்ச் 18. கிரேக்க கவிஞரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஒடிசியஸ் எலிடிஸ் இறந்த தினம் 1996 மார்ச் 18. மார்ச் 18 அன்று வரலாற்று முக்கியத்துவம் மிக்க முக்கியமான நாளாக இவை கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகளாவிய மறுசுழற்சி தினம். இந்த நாள் மறுசுழற்சியை ஊக்குவிப்பதையும் பொருட்களை மீண்டும் பயன்படுத்துவதையும் மூலம் வளங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய சங்கடமான தருணங்கள் தினம். மக்கள் தங்கள் சங்கடங்களை தழுவி சங்கடமான சூழ்நிலைகளில் நகைச்சுவையை காண ஊக்குவிக்கும் ஒரு லேசான அனுசரிப்பு. உலக தூக்க தினம். தூக்கத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் தூக்க கோளாறுகள் மற்றும் ஆரோக்கியத்தில் அவற்றின் தாக்கம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து ஓட்டுநர் பாராட்டு தினம். பயணிகளை அவர்களின் இலக்குகளுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்வதில் போக்குவரத்து ஓட்டுநர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பிற்காக அவர்களை கௌரவித்து நன்றி தெரிவிக்கும் நாள் மார்ச் 18ஆம் தேதி. மார்ச் 18 தேசிய உயர்ந்த தியாக தினம். மற்றவர்களை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் தங்கள் உயிரை கொடுத்தவர்களுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தும் தினம். மார்ச் 18 அரூபாவில் தேசிய கீதம் மற்றும் கொடி தினம். இந்த மகிழ்ச்சியான நிகழ்வை கொண்டாட ஒன் ஹாப்பி ஐலாண்ட் பாடலை பாடும்போது சன்னி புன்னகையுடன் செய்கை காட்டுகிறார். இவ்வாறாக வரலாற்றின் பக்கங்கள்ல மார்ச் 18ஆம் தேதிய வரலாற்று நிகழ்வுகளை நாம் புரட்டி பார்த்தோம். மீண்டும் நாளைய வரலாற்றின் பக்கங்களில் அன்றைய நாளினுடைய சிறப்பு நிகழ்வுகள், பிறந்த தினம், நினைவு நாள் மற்றும் முக்கியமான தினமாக கொண்டாடப்படுவதை பற்றி நாம் சிந்திப்போம். நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி. எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே. நன்றி.